படத்தோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். ஜி பிரகாஷ் என் அப்பா அம்மா ஃபோட்டோவை பார்த்தியான்னு ஹீரோயினை பார்த்து கேட்குறாரு. ஹீரோயின் நெகட்டிவாக சொன்னோன்னே ஏன் ஃபேஸை பார்த்து ஜட்ஜ் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு. அதே ரீசனுக்காக தான் இவர் பெங்களூர் வந்திருக்காரு, அது ஏன் இப்படி சொல்கிறாருன்னு நமக்கு புரியல. ஜி பிரகாஷ் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாலாம் ஃப்ளைட்டில் வரக்கூடாதான்னு கேட்குறாரு. அதுக்கு முன்னாடி வர சீன்லேயே ஜார்ஜ் மரியன் பெங்களூருக்கு ஃப்ளைட்டில் தான் வந்ததாக சொல்கிறாரு. இது எடிட்டர் மிஸ்டேக்கா இல்லை டைரக்டரோட எக்ஸிகியூஷன் மிஸ்டேக்கான்னு நமக்கு புரியல. கோபி சுதாகர் வடக்கன் ஸ்டைல் பரிதாபங்கள்னு ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதை இன்ஸ்பயர் பண்ணி 2 வடக்கன்ஸை படம் ஃபுல்லாக வர மாதிரி காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த காமெடி ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஜார்ஜ் மரியன் அப்பாஸ் வீட்டுக்கு வந்து அவருடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அது மாஸ் சீனாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜார்ஜ் மரியன் ஊருக்கு அப்பாஸ் வந்திருப்பார். அப்போ ஜார்ஜ் மரியனோட சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறினாருன்னு சொல்லுவார். அதுவும் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. லவ் டுடே மாதிரி ஹீரோவோடைய ஃபேஸ்புக் பேஜை ஹீரோயின் பார்க்குற அந்த சீனும், ஜார்ஜ் மரியனை சாரி கேட்க வைக்கணும்னு ஜோசியரை வச்சு பிளான் பண்ணுற சீனும், மிமிக்ரி பண்ணுற சீனும் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகிருந்தது. கிளைமேக்ஸ் முன்னாடி ஹீரோயினோட தங்கச்சி வச்சு ஒரு இமோஷன் சீன் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருந்தது. டைரக்டர் மரிய ராஜா இளஞ்செழியன் இதுக்கு முன்னாடி பிரதீப் ரங்கநாதனுடைய அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபேஸை வச்சு யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஒன்லைனை வச்சு காமெடி அண்ட் இமோஷன் சப்ஜெக்டாக எடுத்திருக்காரு. அதில் ஓரளவுக்கு வெற்றி அடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். டான் டிராகன் போன வாரம் வந்த யூத் எல்லா படத்துலேயும் அப்பா சென்டிமெண்ட்டை வச்சு தான் படத்துடைய கிளைமேக்ஸில் முடிச்சிருப்பாங்க. அதே ஃபார்மேட்டில் வந்த படம் தான் இந்த படமும். சினிமோட்டோகிராஃபர் மதன் கிறிஸ்டோபர், மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகர் அவங்க பங்குக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பாட்டு துரு துரு அப்படின்ற சாங்கு ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு.